அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 4 நாட்களாகவே பரபரப்பாக தமிழக அரசியலில் பேசப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவில் நடக்கக்கூடிய ஒரு உட்கட்சி மோதல். இந்த உட்கட்சி மோதலுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா, ஒண்ணே ஒன்று, பதவி ஆசை மட்டும்தான். அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எப்படியா ஒன்று நம்ம அமைச்சர் பதவியை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பமாகுது. அது மட்டும் இல்லாமல் அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் அவர்களை சந்திச்சதாகட்டும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி சோபா போனது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. அது பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த உட்கட்சி முதலுக்கு என்ன அடிப்படை அப்படின்னா, இந்த பதவி ஆசை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணம். இருவருமே மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இபிஎஸ் அவர்களின் தரப்பும் சரி, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்பும் சரி, மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கிறாங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னார் அப்படின்னா, அதிமுக கூட்டணியை மற்றும் பலர் கூட்டணி என்றும் ஊழல் சக்தின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார். ஊழல் சக்தியோட தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவங்கள இப்போ 25 எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி ஊழல் சக்தியோட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி நடத்துவீங்கன்னு தெரியல. அதே மாதிரி அதிமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் மீதும் பல பேர் மீது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிலுவையில் இருக்குது. நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு முக்கிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் திமுகவோட கொள்கையில் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கிறோன்னு சொல்கிற எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையிலான இந்த அணி வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் அதிமுகவை ஊழல் சக்தி அப்படின்னு சொன்ன விஜய் அவர்களை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியுது அப்படின்ற ஒரு முக்கிய கேள்வி எழுது. அதாவது அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணல, அது பண்ணல, ஏசிஆரில் வந்து அரசியல் பண்ணுறாரு, அதை பண்ணுறாருன்னு பேசாமல், அதாவது அவர் தான் பொதுச் செயலாளர் என்று இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பொதுச் செயலாளர் எடுத்த முடிவை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மீறுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எழுது. குறிப்பாக இங்கே எதிர்க்கட்சியாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகள்லையாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு நிலையான வெற்றியை பெற முடியும். ஏன்னா அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வருது, அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வருது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இங்கே எதிர்க்கட்சியான ஒரு அரசியலை செஞ்சால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நமக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் தாவாக்கேவில் ஒரு 6 அமைச்சர் பதவியோ 10 அமைச்சர் பதவியோ நீங்கள் பெற்று இருக்கிறீங்க அப்படின்னா அது வாரியத் தலைவர் பதவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பதா சொல்லியிருப்பாங்க போல். அது மாதிரி நீங்கள் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எப்படி அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் தாவேக்காவை எதிர்த்து அரசியல் பண்ண போகிறீங்க. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா தான் ஆளும் கட்சியாக இருக்குது. இப்போ நீங்கள் முழுக்க முழுக்க எதிர்க்க வேண்டியது ஆளுங்கட்சி, அதுவும் திமுகவோட இன்னும் சிறப்பாக அதிமுக எதிர்க்கட்சியாக செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட பார்வை நிச்சயம் அதிமுகவின் பக்கம் திரும்பும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் தாவேக்காவிடமே தஞ்சம் புகுந்து 6 அமைச்சர் பதவியோ 8 அமைச்சர் பதவியோ நீங்கள் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு இந்த குதிரை பேரம் நடந்தாகலாம் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அதற்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலை போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், அதாவது தாவேக்காவோடு தஞ்சம் போது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட அழிவு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம் தான் சொல்லணும். அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியில் ஒரு முக்கிய குற்றச்சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி வச்சு முதலமைச்சர் ஆகலான்னு சொன்னார். நான் வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளை மேலெல்லாம் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த முடிவு எடுத்திருந்தா வந்து போனால் அது தற்கொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமமான முடிவு. அந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஆனால் அந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா செயல் வடிவம் பெறலை அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் இவர்கள் என்ன அப்படின்னா, நேற்று பொதுச் செயலாளர் அவர்களை மீறி, அதாவது 25 எம்எல்ஏக்களை இவங்க அணி திரட்டி, அது என்ன பேரம் பின்னல் நடந்தது என்பது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆனால் 25 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தலைமைக்கு எதிராக, அதாவது தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் அதுவும் மற்றும் பலர் கூட்டணியும் ஊழல் சக்தின்னு சொன்னவர், அவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 25 பேரை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்திக்கிறாரு. அதுவும் சிவி சண்முகம் அவர்களை போய் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுவும் அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொன்னவங்க கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போய் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவும், அது மட்டும் இல்லாமல் இது முக்கிய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி. அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிமுக 2ஆக பிளவுபட்டிருப்பது வந்து பார்த்தீங்கன்னா என்பது உண்மை. ஆனால் இதற்கு வந்து அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இவர்களோட மாவட்ட செயலாளர் பதவி பறித்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது மோதல் வலுப்பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் அந்த ஆதரவை வாபஸ் வாங்குவது தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கட்சியோட அழிவு வந்து பார்த்தீங்கன்னா மீட்கும். இல்லை நிச்சயமாக சொல்கிறேன், தாவேக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக தாவேக்கா திமுக என்ற நிலைப்பாடு தான் இருக்குமோ தவிர அதிமுக என்ற கட்சி என்பது வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போகவே வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 100 சரியானது தான். தாவேக்காவை எதிர்த்து இங்கு எதிர்க்கட்சியாக செயல்பட்டால் மட்டும்தான் களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கும். இவர்கள் அமைச்சர் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பலிகாடு ஆகக்கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.